கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத ஒரு சீரியலாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வெறும் பார்த்தீங்கன்னா சும்மா பிரேக் அவுட் அப்படின்றது மாதிரி பார்க்காம, இது அதாவது ஒரு ஸ்டாக் வந்து என்ன ரீசன்னால் பிரேக் அவுட் ஆகுது, இதை பிரேக் அவுட்டுன்னு நம்ம அதாவது பிக் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன ரீசன் இப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது நேற்று நம்ம அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருந்தது இன்னொரு பேரிஷ் கேண்டில், அதாவது நேற்று வந்து பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பே நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படியே வந்திருந்தாலும் இந்த சப்போர்ட் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு வேளை நேற்று வந்து இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா இதோட சப்போர்ட் இங்கே வரைக்கும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹவரில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது 4 ஹவரில் நான் என்ன பண்ணிட்டேன், கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது நம்ம 4 ஹவரில் பார்க்கும்போது இது ஒரு சேனலாக தெரியும். டெய்லியில் பார்க்கும்போது ஒரு சேனலில் வந்து நமக்கு தெரியாது. அதனால் நம்ம 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 4 ஹவரில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது என்ன ஆகும், அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குட்டி சேனல் இதிலேருந்து அப்சைடில் போய் நம்ம 24,000 அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நேற்று ஓரளவுக்கு மிக்சட் ரியாக்ஷன் தான் சொல்லணும். ஒரு சில ஸ்டாக்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் எந்த ஸ்டாக்கும் பர்ஃபார்ம் பண்ணலை. ஏதாவது ஒரு சில ஸ்டாக் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். நேற்று டாட்டா மோட்டார் மட்டும் ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. ஒரு சில ஸ்டாக் மட்டும்தான் உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கு. மற்றது எல்லாமே மாடரேட்டாக 0.5% அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுன்றதை பார்த்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி வந்து நேற்று ஒரு 363 பாயிண்ட்ஸ் என்னமோ அப்சைடில் போயிருக்கு. நம்ம அதையும் இப்போ என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஸ்டாக் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா இன்ட்ராடே பக்கம் போகாமல், ஆப்ஷன் பக்கம் போகாமல், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடராக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பயணம் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகும். ஏன் அப்படின்னா, இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட போகலாம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டு ஒருவேளை லாஸ் ஆனால் கூட வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. அதனால தான் நான் உங்களுக்கு, நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகிறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்விங் ட்ரேடராக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். 336 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. 336 இல்லை 339 அப்சைடில் போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இன்னும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது ஒரு சேனலாகவே அதாவது 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லியில் பார்க்கும்போது வெறும் கேண்டில் மட்டும்தான் தெரியும். ஸோ இதே இது 4 ஹவரில் கொஞ்சம் லோயர் ஃப்ரேமில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எந்த மாதிரியான ஒரு சேனலில் போகுதா, இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு சேனல் தெரியும். ஸோ இந்த சேனல் வந்து பிரேக் ஆணுச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அப்சைடில் போகுதா இல்லை டவுன் சைடில் வருதான்றதை நமக்கு இன்றைக்கி தெரியலாம், இல்லை நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் மேரிகோ வந்து ஒரு கப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கப்பு வந்து இன்னும் என்ன ஆகலை, பிரேக் ஆகலை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கப்பை வந்து நம்ம ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ கப்பு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட்டை பார்க்கும்போதே ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் அதை பிகினிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கப்பை வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ கப்பு வந்து ரொம்ப எக்ஸாக்டாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியாகவும் இருக்கும். ஸோ கப்லையே உங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக ஒரு கப்பு வந்து ஃபார்ம் ஆகாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த கப்போட என்ட்ரி எங்கே, ஸோ டார்கெட் எங்கே அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாமா? ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுக்கு கப்பு வந்து என்னாச்சு, ட்ராப் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து இதோட ப்ரீவியஸ் ஹையோட விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஹையோட விக்கு. ஸோ இன்னும் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கப் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இனிமேல் ஹேண்டிலும் ஃபார்ம் ஆகலாம், இல்லை ஃபார்ம் ஆகவே அப்படியே பிரேக் அவுட் ஆகி அப்சைட்லையும் போகலாம். ஸோ 2 ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு கப்பை பொறுத்த வரைக்கும் வரும். கப் வித் ஹேண்டில், இல்லை வெறும் கப் மட்டும் கூட வரும். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஓகே, இதோட டார்கெட் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு கப் பொதுவாகவே நம்ம எப்படி இதோட டார்கெட்டை செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ கப்பை பொறுத்த வரைக்கும் அதோட உள்கூட வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த கப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்போட இந்த உள்கூட மட்டும், ஸோ அதாவது இந்த ஹேண்டிலோட இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே, அதாவது கரெக்டாக அந்த கேண்டிலில் வைக்கணும். வச்சுட்டு அதோட அப்சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதோட எண்டு வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி தான் நம்ம அளவு எடுக்கணும். ஒரு நிமிஷம், நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அதோட அதான் ஹை வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். ஸோ இதைத்தான் நான் அங்கே உங்களுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதை நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அப்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 21% வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ 895 உங்களுக்கு இந்த கப்போட டார்கெட்டாக இருக்கும். ஒரு கப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கப் மட்டும்தான்.
அதாவது ரவுண்டிங் பாட்டம்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட டார்கெட் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் ஹேண்டிலோட வந்துருக்கும். அப்படி வரும்போது அதோட டார்கெட் வந்து நம்ம வேறு மாதிரி வைக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஒரு கப்பு பார்த்துருக்கோம், அதோட டார்கெட் பார்த்துருக்கோம். எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதோட எஸ்எல்ல வந்து என்ன கேட்டால் இந்த கன்சால்டேஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரிஷ் கேண்டில், அதாவது 695 நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். மேரிகோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது ஒரு 63 கோடி ரெவென்யூவில் மைனஸில் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டாப் கெய்னர் ஆர் டாப் லூசரில் நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதாவது இன்ட்ராடேக்கு ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு தனி வீடியோவாகவே ஒரு சாட்டர்டே இல்லை சண்டே உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.